Hi friends, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சூப்பரான சாஃப்டான இடியாப்பத்தை எப்படி அவிக்கலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சாஃப்டான இடியாப்பம் வேணும்னா 2 கப் அரிசி மாவுக்கு 2 கப் அவித்த கோதுமை எடுத்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பு. நீங்கள் இடியாப்பத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணி ஆக சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஆறியும் இருக்கக்கூடாது, நடுத்தரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இடியாப்பம் சாஃப்டாகவும் புளியறதுக்கு இலகுவாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பதமாக இருந்தால் மேலதிகமாக சிறிது மாவை சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இடியப்பம் புளியிற வரைக்கும் மாத்திரந்திருந்தால் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதால் மூடி வச்சுருங்க. இடியப்பம் புளியும் போது தட்டில் ஒரே இடத்துல புளியாமல் பரவலாக எல்லா இடமும் புளிஞ்சு கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு, அதுக்கு மேலே ஸ்டீமரை வச்சு மூடி விடுங்க. 4 தொடக்கம் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அவிய விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நாங்கள் இடியப்பத்தை இறக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இறக்க முதல் ஒன்றை கவனிக்கணும் என்னென்னு சொன்னால், இடியப்பத்தை நீங்கள் விரலால் தொட்டு பார்க்கும்போது உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா இடியப்பம் நல்லா அவிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்த்தபடி சூப்பரான சாஃப்டான இடியப்பம் தயார்.